குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். இந்த அஸ்ட்ரோ பேசிக்ஸ் கிளாஸில் இன்னைக்கு பார்க்குறது யோகி அவயோகி பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த யோகி அவயோகி தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் 27 நாம யோகங்கள் பற்றி நம்ம படிக்கணும். 27 நாம யோகங்கள் அப்படின்னா என்னென்னா விஷ்கம்பம், பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருத்தி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகதம், ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரிரம், பிராமியம், ஐந்திரம், வைத்ருதி. இந்த 27 நாம யோகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 27 நாம யோகங்கள்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற நிலையை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு சின்ன கால்குலேஷன். அதாவது யோகி கண்டறிதல். சூரியன் நின்ற பாகை ப்ளஸ் சந்திரன் நின்ற பாகை, அது கான்ஸ்டன்ட் 93.20 கூட்டணும். அது டோட்டல் பாகை எந்த ராசியில் விழுகுதோ அதுதான் யோகி பாகை. அந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதுதான் யோகியோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை யோகி அப்படின்னு சொல்லலாம். கிரகம் யோகி. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் நின்ற பாகை 10 டிகிரி, சந்திரன் நின்ற பாகை 33 டிகிரி. கான்ஸ்டன்ட் மாறாத எண் சொல்லுவோம் 93.20. அப்போது 93.20 கூட்டும்போது 136.20. 136 டிகிரி 20 மினிட். இது சிம்மத்தில் விழுகும். 120 கடகத்தோடு முடிஞ்சிடும். சிம்மத்தில் 136ங்கிறது விழும். அந்த 136ல் சிம்மத்தில் 16 பாகை 20 கலையில் விழும். அந்த 16 பாகையில் 13 பாகை 20 கலை மக நட்சத்திரம். அதுக்கப்புறம் உள்ளது பூர நட்சத்திரம். அப்போ பூர நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் இந்த ஜாதகருக்கு யோகி அப்படிங்கிறத கணக்கெடுத்துக்கலாம். அடுத்தது அவயோகி. அவயோகி அப்படிங்கிறது யோகி பாகை நம்ம கூட்டி வச்சிருக்கிறது கூட மாறாத எண் ஒன்று இருக்கு 186.40. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்த ஜாதகத்தில் 136.20 யோகி பாகையை நம்ம கணக்கிட்டோம். அது கூட மாறாத எண் கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய 186.40 கூட்டும்போது 323 டிகிரி 123 டிகிரி வரும். ஏன்னா 40 + 20 மினிட்ஸ் ஆட் பண்ணும்போது 60 மினிட்ஸ் வந்துடும். 60 மினிட்ஸுங்கிறது ஒரு பாகையாக வந்துடும். 1 டிகிரியாக கொண்டு வந்துடணும். அப்போ 123 டிகிரிங்கிறது உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் விழும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான கிரகம் குரு. குரு அவயோகி பாகை. சப்போஸ் இப்படி கணக்கு போட முடியலைன்னா உங்களுக்கு யோகி பாகையை மட்டும் கணக்கு போட்டுட்டு அதிலிருந்து 15வது நட்சத்திரம் அவயோகி பாகையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ இந்த ஜாதகருக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்த ஜாதகருக்கு யோகி சுக்கிரன், அவயோகி குரு. அப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம யோகி அவயோகிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு யோகி அவயோகி கிரகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த யோகி அவயோகி கிரகத்தோட நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துச்சுன்னா நல்லது கெட்டதும் கலந்து வரும். அதாவது யோகி பாகையில் நின்னா நல்ல ஒரு பலன்களையும், அவயோகி பாதையில் நின்னா அது கெடு பலன்களையும் அதிகமாக கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டது. அதனால இந்த யோகி அவயோகி அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ரெடி ரெக்னர் சார்ட்டாக ஒருத்தர் பிறந்த
நாமயோகத்திலேருந்து அவங்களுக்கு யார் யோகி யார் அவயோகிங்கிறத வந்து இந்த சார்ட்டாக நான் இதில் கொடுத்துட்றேன். அதை பார்த்து அவங்க பிறந்த நாமயோகம் என்னங்கிறத பார்த்து அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இந்த கிரகங்களில் பரிகாரம் எடுக்கும் போதும் இது ஒரு டைப் ஆஃப் பரிகாரம். நட்சத்திரங்களை வச்சு ஒரு பரிகாரம் சொன்னோம். இப்போ யோகி அவயோகி வச்சு ஒரு பரிகாரம் சொல்லுவோம். இந்த யோகி அவயோகியில் வந்து உங்களுக்கு யார் யோகி கிரகமாக வராங்களோ அந்த யோகி கிரகத்தோட அதிதேவதையை வணங்கும் போது நீங்கள் நிறைய பிரச்சனைகளை கிராஸ் பண்ணி வருவீங்க. அதுக்காக அந்த யோகி கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதும் அந்த யோகி கிரகத்தோட கோவில்களுக்கு போயிட்டு வர்றதும் அந்த யோகி கிரகத்துக்கு அந்த நாளில் வந்து வழிபாடு செய்கிறதும் ரொம்ப மிக சிறப்பு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்டுக்கு வந்து சுக்கிரன் யோகி குரு அவயோகி அப்படின்னு சொன்னோம். சுக்கிரன் யோகி அப்படிங்கும்போது சுக்கிரன் கூட அதி தேவதையாக வர்றது வந்து மகாலட்சுமி தாயார். ஸோ இந்த நபர் வந்து ஒரு மகாலட்சுமி தாயாரோட பூஜை எடுத்து மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வரும்போது அந்த சுக்கிரன் வயப்பட்டு இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கிராஸ் பண்ணி வந்துடுவாங்க. சப்போஸ் அடுத்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இப்போ யோகி வந்து இந்த மாதிரி இருக்குது, அவயோக கிரகம் யோக கிரகமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா எப்படி பலன் வரும் அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் அவயோக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா அது வந்து பூரா பாக்யாதிபதி வேலையை செய்யாது, அவயோக வேலையை மட்டும்தான் செய்யும். அதே போல் ஒரு யோகி கிரகம் ஒரு அவயோகியோட நட்சத்திரத்தில் பாதத்திலேயே அந்த புள்ளியிலேயே போய் உட்காந்துருச்சுனாலும் அந்த யோகி வந்து முழுசாக அந்த யோகத்தன்மையை செய்ய முடியாது. ஏன்னா ரெண்டும் கலந்த பலன் தான் இருக்கும். 50% யோக பலன் 50% அவயோக பலன் தான் கொடுக்கும். ஆனால் ஒரு நபருக்கு வந்து முழுமையான யோக ஜாதகம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு யோகி நட்சத்திரம் யோகி பாகையிலையும் அவயோகி நட்சத்திரம் அவயோகி பாதையிலையும் தான் அமையிறது சிறப்பு. ஆனால் அது எல்லாருக்கும் அமையாது. அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்து தான் இதுவும் மாறுபடும். இது திருமண யோகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது முடிஞ்சளவு யோகி கிரகம் பெண்ணிற்கு வர்றத அவயோக கிரகமாக ஆணுக்கு இல்லாமல் பார்க்கறது வந்து ஒரு சிறப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்திகள் வரும்போது அஃபெக்ட் ஆகாது. இல்லைன்னா ஒரு பெண்ணின் யோகி கிரகம் வந்து பையனோட அவயோக கிரகமாக வந்ததுன்னா அந்த தசாபுத்திகளில் ஒரு சில பாதிப்புகளை அந்த தம்பதியருக்கு கொடுக்குது. அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போதும் இது ஒரு லைட்டாக பார்த்துட்டு சேர்க்கறதுங்கிறது சிறப்பு. அதே போல் ஒரு பெண்ணோட யோகி நட்சத்திரம் எதுவோ அது ஆணுடைய யோகி நட்சத்திரமாக ஜென்ம நட்சத்திரமாக வந்து அந்த அந்த தம்பதிகளை அந்த பெண்ணையும் பையனையும் சேர்த்துறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இதையும் வந்து உங்களுக்கு திருமண பொருத்தத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால யோகி அவயோகியை பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். இதில் வந்து இந்த 27 நாம யோகங்களில் ஒரு 11 நாம யோகங்கள் வந்து கொஞ்சம் யோகத்தன்மையை குறைவாக தான் கொடுக்கும். அது என்னன்னா விஷ்கம்பம், அதிகண்டம், ஸ்ருதி, சூலம், கண்டம், துருவம், வியாகதம், ஹர்ஷ்ணம், வியாதிபாதம், வரியான், வைத்ருதி. இந்த நாம யோகங்களில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. இந்த நாம யோகங்களில் பிறந்தவங்க சிவ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது மகா வியாதிபாதம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. பிதிருக்களோட திதி செய்யறதுக்கு மகா வியாதிபாதம்னு ஒன்று இருக்குது. மால்யபட்சத்தில் வர வியாதிபாதம் மால்யபட்சமும் சேர்ந்த இதில் வரும். நாமயோகம் சேர்ந்த நாளில் பிதிரு தர்ப்பணம் கொடுக்கும்போது நிறைய சங்கடங்கள் குறையும் அவங்களுக்கு அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி வியாதிபாதத்தில் பிறந்தவங்களாகட்டும் அந்த மகா வியாதிபாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த அசுவ நாமயோகம் சொல்லக்கூடிய இந்த ஞாபக யோகத்தில் பிறந்தவங்க சிவ வழிபாடு அதுவும் பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கிறதுங்கிறது சிறப்பு. இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க யாரும் ஒரு பரிகாரம் சொன்னோம்னாலும் அவங்களுக்கு அவ்வளோவா எடுபடுறதில்ல. அந்த பரிகாரம் வந்து அவ்வளோவா பழிக்கிறதில்ல. சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு மட்டுமே தான்
தொடர் சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் மட்டுமே தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கறதா இருக்குது. வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கேட்டால் தான் நானும் அடுத்தது என்ன போடணுங்கிறத யோசிக்க முடியும். அதனால் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க, அடுத்தடுத்து தொடர் வீடியோக்கள் போடுறதுக்கு நமக்கும் ஒரு வசதியாக இருக்கும். வாழ்க வளமுடன். கிருத்திகா ஓசோர் 8122284840.